சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவை வந்து ரோகிணி ரொம்பவே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. மீனா அந்த ஆப்பிள் ஜூஸ் போடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே என்ன மீனா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி ஜூஸ் போட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களும் அவங்க மனோஜும் குடிப்பாங்களா, அதனால் ஜூஸ் போட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு போட தெரியாதாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எப்போவுமே என்கிட்ட தான் கொடுப்பாங்க, அதனால தான் நான் போட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் நீ ஊழிய வேலை செஞ்சுட்டு இருக்காதாம்மா, ஒரு நாள் முடியல செஞ்சு கொடுத்தேன்னா சரியா, அன்பில் அவங்களும் மாற்றி உனக்கு செஞ்சு மாற்றி மாற்றி செய்யணும். இப்படிலாம் ஊழிய வேலை யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை கூப்பிட்றாங்க. ரோகிணிக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த ஜூஸ் கூட போட தெரியாதா அப்படிங்கிறாங்க. பாட்டி நான்லாம் போட்டதில்லை வச்சதில்லை அப்படிங்கிறாங்க. அவள் எப்படி போடணும்னு சொல்லுவா, அதே மாதிரி போட்டு உன் புருஷனை கொண்டு கொடு. உனக்கும் உன் புருஷனுக்கும் ஜூஸ் போடுறதுக்கு அவள் முத்து வந்து கட்டிட்டு வந்திருக்கான். அவங்களுக்கு நல்ல நாள் பிள்ளைமா கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரணும்னு நினைக்காங்க. அவள் பிறப்பு நிற்கா. கல்யாண நாள் நேற்று கல்யாண நாள் முடிஞ்சிருக்கு, அவங்க வெளியே போகணும்னு பிறப்புன்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எனக்கு ஜூஸ் போட்டு தந்துட்டு போங்கன்னா என்ன கதை, அவனை வேலைக்கு வச்சுருக்கவள அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எப்போவுமே மீனாக தான் ஜூஸ் போட்டு தருவாங்க அப்படிங்கிறாங்க. எப்போவுமே அவள் தானே ஜூஸ் போட்டு தரா, அப்போ தானே குடிச்சிட்டு இருக்கிய, இன்றைக்கி நீங்கள் குடித்தானே ஜூஸ் போடாமே தெரியாது, அதை பழத்தை வெட்டி போட்டு மிக்சியை ஓடையா தெரியாது அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் செஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அதிசயமாக இருக்குது, பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் வேலை செய்கிறவங்களே எப்படி செய்வாங்கன்னு பார்க்கத்தானே செய்வாங்க, நீங்கள் என்ன அதிசயமாக பேசுகிறிய மனோஜ். நீ வீட்டில் படுத்து கிடந்துக்கிட்டு ஒரு வேலைக்கும் போகாமல் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டும் பறந்துக்கிட்டு கிடப்ப போல என்ன அப்படிங்கிறாங்க. பாட்டி மதியம் ஜூஸ் குடித்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் எப்போவுமே ஜூஸ் குடிச்சது பழக்கம் அப்படிங்கிறாங்க. நீ உழைச்சி சாப்பிட்டா தெரியும், அடுத்தவங்க உழைப்பில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்டு தான் சொல்லுதேன், உன் புருஷன் உனக்கு இன்றைக்கி உன் புருஷன் என் பேரன், அவன் வேலைக்கே போல் வைக்கவே இல்லைன்னு ஒவ்வொருத்தராக கேட்கும்போது எனக்கு தான் தெரியும். கிராமத்தில் கேட்காங்க, உன் மூத்த பையன் ஒரு வேலைக்கு போகாமல் இன்னும் வெட்டியாக தான் கிடக்கானான்னு கேட்காங்க. எனக்கு அவமானமாக தானே இருக்குது, பார்க்குறவங்க கேட்காங்க. முத்துன்னு சொல்லுதான், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போக மாட்டேக்கான், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு தான் கிடக்கான். அந்த பார்க்கில் போய் சுற்றி தான் வேலைக்கு போகிறோன்னு ஏமாற்றிட்டு கிடக்கான், கடன் வாங்கிட்டு அலையுதாமுங்கும் போது கஷ்டமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி எங்களுக்கு யாரும் ஜூஸ் போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், இந்த வீட்டில் யாரும் ஜூஸ் போட்டு தர வேண்டாம். ஏன்னா அவள் சமைக்கா, அந்த சமையலுக்கு முடிஞ்சால் நீ சும்மா இருந்தால் ஹெல்ப் பண்ணணும். இந்த வீட்டில் நீனும் ஒரு மருமக தான், நியாயத்துக்கு நீ தான் மூத்த மருமக, நீ தான் பொறுப்படுத்தி செய்யணும். நீ ஒரு வேலையும் செய்கிறதில்ல. அப்படி அந்த பிள்ளை வந்து இப்போ ஒரு இடத்துக்கு கோயிலுக்கோ எங்கேயோ போகணும் கிளம்பி நிற்கா, பட்டுச்செல்லாம் கட்டிட்டு நிற்கா. இந்த சூழ்நிலையில் வந்து நீ வந்து ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னா அது நல்ல இல்லை, அது நீ சொல்லக்கூடிய விதமும் தப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படி என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மீனா ஜூஸ் போட்டு கொண்டாங்க அப்படின்னா அது என்ன கதைக்கு, மீனா வெளியே எங்கேயும் போகிறீங்களா, ஜூஸ் எது கொஞ்சம் போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படி கேட்கணும். அப்படின்னு தினமாக போட்டு தரணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. பாட்டி மீனாவுக்கு புரியுத மாதிரி சொல்லுங்கள், இந்த ரோஹிணியோ எங்கள் அம்மாவோ இதை கேட்டுட்டு இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்டா எண்ணியலுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. இந்த அத்தை முன்னாடி ஒன்றும் பேச முடியாது, ரோஹிணி வேறு இப்படி வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அவள் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அவளுக்கு என்னதான் தெரியும் அப்படிங்கிறாங்க. எம்மா பணக்கார வீட்டு பிள்ளை தான், போகிற இடத்துல எப்படி இருக்கோ அதுக்கு எதாவது அனுசரித்து போகணும்ல. மீனா வந்து இந்த வீட்டுக்கு வந்து அனுசரித்து தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை மீனாவும் ரோஹிணியும் ஸ்ருதியும் ஒன்றா, ஸ்ருதி பெரிய பணக்காரி, ரோஹிணியும் பெரிய பணக்காரி, அவங்க வீட்டில் வேலைக்கே 4-5 பேர் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜூஸ்லாம் அவங்களுக்கு அரைக்க தெரியுமா தான் அப்படிங்கிறாங்க. தெரியாதுல்ல, இங்கே வந்துட்டால மீன் அரைக்கால, ஒரு நாள் அரைக்கும் போது பார்த்தா மறுநாள் அரைச்சி புருஷனுக்கு கொடுக்கலாம், அவள் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து தப்பு விஜயா, இதெல்லாம் நீ பார்க்க மாட்டேன். இந்த முத்து மீனாவும் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சால் 1000 கதை சொல்லுவேன், 1000 வழக்கு பேசுவேன். எல்லாருக்கும் ஒரே நியாயமாக பேசு சரியா அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நீங்களாம் வந்து என்னையை வந்து இப்படியே தான் வச்சுருந்தீங்க, நீங்களும் என்ன செல்லமாக தானே வச்சுருந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் உன்னையே ஒரே மருமகா செல்லமாக இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நாள் இப்படி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நீ வேலை செய்ய அதை செய்யணும்னு சொன்னேன். இவளுக்கு ஏன் ஒளி வேலை செய்யணும்னு சொல்லி என் பையனை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டேன். அதே மாதிரி எல்லா மருமகளையும் அப்படி வைக்கக்கூடாது சரியா. நாளைக்கு அவங்க தனி கொடுத்தனும் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. என்னம்மா என்ன பிரச்சனைமா அப்படிங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா, மீனா ஒரு இடத்துக்கு கிளம்பி போகணும்னு நிற்கா. இந்த சூழ்நிலையில் அவளை போய் ஜூஸ் போட்டுவான்னு சொல்லுதா இந்த ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அவங்க எங்கேயோ புறப்படுறாங்க, நீனே ஜூஸ் போட்டானா அப்படிங்கிறாங்க. எனக்கு அங்கிள் தெரியாது அங்கிள், ஜூஸே குடிக்காட்டிலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி ஜூஸை போடு அப்படிங்க. இல்லை வேண்டாம் பாட்டி அப்படிங்க. நான் சொல்கிறேன் கேளு, ஜூஸை போடு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஆப்பிள் பழத்தை வெட்டி ஜூஸ் போடுறாங்க. இவ்வளோ தான் சரியா, சீனி வந்து இதுக்கு இவ்வளோ தான் போடணும், சுகர் வந்து அதுக்கு எதால பார்த்துக்கணுன்னே அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லுதாங்க. இனிமேல் உங்களுக்கு ஜூஸ் வேணால் நீங்கள் தான் அரைச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு ஜூஸ் வேண்டாம் அப்படிங்கிறாரு மனோஜ். ரொம்ப வீம்பு பண்ணாடா, பொண்டாட்டி போட்டு வந்துட்டா கூடி சரியா. ஒவ்வொருத்தரையாக வேலை வேலை இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கா தனி சமையல் பண்ணதுக்கு என்ன இருக்குது. ரோஹிணியும் மனோஜும் வெளில போகிறாங்க, அவங்களுக்கு தனி சமையல் பண்ணணும்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறா. அந்த மீனா
பிள்ளைய அப்படி இப்படின்னு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. அது என்னது? அவன் என்ன வேலைக்கு எதுவும் போக மாட்டாமா? அவன் புருஷன் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கான். அவன் நடமாட்டம் பூக்கடை நடத்திட்டு இருக்கா. அவள் தொழில் பார்ப்பாளா? உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாளா? உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருந்தால் அவள் எப்போ பூவை கட்டுறது, எப்போ கொண்டு கொடுக்குறது? அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. வீட்டு செலவுக்கு அவங்க கரெக்டாக கொடுக்கணும், நீங்களும் கொடுக்கீங்க. ஆனால் வேலையை ஃபுல்லாக அவங்க செய்யணும், நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. கேட்டால் நாங்கள் இந்த வீட்டில் ஒரு பங்காளிம்பிங்கன்னு அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க. அதனால சொல்லுங்கம்மா, மனோஜுக்கு புரிய மாட்டேங்குமா, நான் எப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கனே தெரில. ஒரு வேலை இருக்குன்னா 4 பேர் ஷேர் பண்ணி பார்க்கணும், அதை பார்க்குற விதம் இந்த வீட்டிலே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க உங்கள் அம்மா தான் ஒரு நாள் வந்துட்டு புரியாமல் பேசுனா நீங்களும் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே எங்கள் அம்மா பேசுது, எங்கள் அம்மா பேசுகிற என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவை சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, நீ சத்தாண்டாமல் இரு விஜயா, நீ பார்க்குற பார்வை தான் உன் மருமக்கம் ஏறி ஆடுதாங்க, புரியுதா? நான் சொல்லுத மாதிரி கேளு, எல்லாருக்கும் வேலையை பிரித்து கொடு, சரியா? நீனும் ஒரு வேலையை செய், அப்போ தானே கரெக்டாக வரும், இல்லைன்னா சரியே வராது அப்படிங்கிறாங்க. அத்தை, வீட்டு வேலை செய்தா இருந்தால் மீனா அங்கே இருக்கட்டும், இல்லைனா அந்த வீட்டில் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ரைட்டு, இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, அதை நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை, இது என் வீடு அப்படிங்கிறாங்க. உன் வீடா? இந்த வீடு பாதி வீடு என் பையன் பேரில் இருக்குது, சரியா? நீ உட்காந்துட்டு இருக்கல ஹாலில், அந்த இடம் கூட என் பையன் பேரில் இருக்குது பத்திரம். என்ன உன் இடம் வந்து எது தெரியுங்களா? நீ வாடகை விட்டுருக்கிய பக்கத்து வீடு, அந்த 3 செண்டு தான் உன் பேரில் இருக்குது. இந்த வீடு என் பையன் பேரில் இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்காத. இந்த இடமே எங்கள் பூர்வீக இடம். ஏன்னா நானே என் தம்பி சுமருக்கு கூடாதுன்னு சொல்லி தான் என் தம்பிக்கு ஒரு 3 செண்டு எழுதி கொடுத்தேன். அந்த 3 செண்டு தான் என் தம்பி உனக்கு எழுதி இருந்திருக்கான், அதை புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. அப்போ இந்த வீடு அங்கிள் பேரில் தான் கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முழிக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அங்கிள் இந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாடகை கொடுத்துருக்கோம்ல, அந்த வீடு தான் விஜயா பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தெரியாமல் ஆண்டி இந்த வீடு என் பேரில் இருக்குது, என் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, சுதிமா அப்படிலாம் இல்லை, மொத்தத்துலேயே இந்த வீடு என் பேரில் இருக்குன்னு நினச்சிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் கேட்குறமா, அப்போ இந்த வீடு உங்கள் பேரில் இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய், இந்த வீடு அப்பா பேரில் இருக்குடா, என் பேர் அந்த வாடகை இருக்க வீடு தான் என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. எப்பா, இந்த விஷயம் கூட தெரியாமல் அம்மா இவ்வளோ நாள் சொல்லியிருக்கு, நானும் இந்த வீடு அம்மா பேரில் தான் இருக்கும் போலான்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் விட்டேன், பாட்டு சொல்ல போகிறேன்னு தெரியுது, அப்படியே பாட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாடா, ரொம்ப ஓவராக படம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி ஓவராக அவள் வீடுன்னா அவள் வீட்டில் போய் இருக்க சொல்லு. என் பையன் கட்டின வீடு, எங்கள் பையன் பேரில் உள்ள பத்திரம் இருக்குது இந்த வீட்டில். இந்த வீட்டில் வந்து மீனாவும் முத்து இருக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது. என் அண்ணாமலை என்னைக்கு வெளியே போகணுன்னு சொல்லணும் அன்னைக்கு சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, என் பையனை எதுக்குமா நான் வெளியே போய் சொல்ல போகிறேன், நான் அந்த விஜயா மாதிரி நான் வந்து பிள்ளைகளை பிரித்து பார்க்க மாட்டேன், எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான், எல்லோரும் ஒன்றா இருக்குன்னு நினச்சிதாம்மா நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பின்காலத்தில் வந்து எல்லோரும் புழங்குறதுக்கு இந்த வீடு வசதியாக இல்லை அப்படின்னா அந்த வீடையும் சேர்த்து இழுத்து கட்டிக்கிட்டு நல்ல மாதிரி ஒரே குடும்பமாக இருக்கணும் தான் நினைக்கம்மா. இந்த விஜயா தான் வந்து இந்த முத்து மீனாவும் கஷ்டப்பட்டு கிடக்காங்க. இவங்க இந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்காது, அதனால் பணக்கார மருமகன் மட்டும் 2 வீட்டில் இருக்கணும்னு நினைக்காம மனசுக்குள்ளே. அது ஒரு காலம் நடக்க போகிறதில்ல, அது என் ஆயுசுக்கு நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேன்ப்பா, அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு நீண்ட ஆயுசு இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீண்ட ஆயுசோடு அப்பா வாழணும்னு ஆசைப்படுதேன், ஆனால் அந்த விஜயா பண்ண பாட்டுக்கு என்னால் இருக்க முடியுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் அத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, யதார்த்தத்தை சொல்கிறேன், எந்த வேலைனாலும் பிரித்து செய்யுங்க. இப்போ அவங்க வந்து எங்கேயோ கிளம்பி நிற்காங்க, முதல்ல அவங்க போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறான்னு உங்கள்கிட்ட சொன்னானா அப்படிங்கிறாங்க. அவனை சின்ன பையனா, கோயிலுக்கு போகிறான், நேரத்தை சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பெரிய மனுஷி இருக்கேன், அத்தைங்கிறத ஒரு மரியாதை கிடையாது, என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டால அந்த பூக்காரி அப்படிங்கிறாங்க. நீ பூக்காரி, அந்த காரி இந்த காரின்னா அந்த பிள்ளை எப்படி சொல்லிட்டு போகும்? அந்த பிள்ளைகிட்ட நீ உரிமையாக பழகணும்னு மீனாகிட்ட மீனா உள்ளதை சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை, இவ்வளோ இதாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மீனாவும் முத்துக்கும் பாட்டி ரொம்ப தான் இடம் கொடுக்குறாங்க, கடைசியில் அந்த பாட்டியை ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்போ கொஞ்சம் நாளைக்கு நல்லவனாக இருக்கான், இப்போ போகிற போக்குலேயே எங்கேனே எவனா சரக்கு இவங்க தான் குடிச்சிட்டு அங்கே லோலாய் பண்ணுவான், லோலாய் பண்ண பிறகு எவனா வீடியோ எடுத்து போடுவான், ஒரே காலி துப்பும், அன்னைக்கு வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த மாதிரி சம்பவம் இன்னும் நடக்குமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குமா, முன்னாடி வந்து செல்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவன் குடிச்சிட்டு லோலாய் பண்ணுவான், இவனும் எடுக்கலை, இப்போ கண்டிப்பாக எடுக்க தான் செய்வானுவோ. அவன் எத்தனை நாள் இருப்பான்? அவன் தம்பி ஒரு ரவுடி போய் இவன் கரெக்டாக அந்த சிட்டின்னு ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்கானா, சிட்டிக்கும் இவனுக்கும் பிடிக்காது, கண்டிப்பாக அவனை முட்டுவானுவா, எப்படியும் மச்சினனை வச்சு அவன் முட்டி விடுவான். இவனுக்குள்ளே பல ரணங்களாம் இருக்குது. பார்த்தல, இவன் கல்யாண நாளுக்கு அவன் வந்து சட்டை வாங்கி கொண்டு கொடுக்கான், அந்த சட்டையை அவன் வாங்க மாட்டேங்கான். காலையில் என்னென்னா அவன் போட்ட சட்டையை கலத்தி போட்டு வேறு சட்டையோடு வரான். இப்படிலாம் பல மாதிரி நடக்கு. ஆனால் என்னமோ நடக்கு, ஆனால் நம்மக்கிட்ட நடிச்சுட்டாலே தாங்க 2 பேரும். பாரு, பெரிய பிரச்சனை வெடிக்கும் போது நம்ம குளிர் காஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப
இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது ஆண்டி, சீக்கிரம் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் பாட்டு ரன் பண்ண போகிறோம், முத்து மீனாவை தலையை இப்போ என்ன செய்தாங்கன்னு பார்த்துக்கிட்டே எங்கள் நேரத்தை வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவர் தான் ஃபர்னிச்சர் கடைக்காரர் தான் சொல்லிட்டாரு, அவர் கூட கொஞ்சம் பணம் கேட்கார்ல, அதை நம்ம பிரட்டணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு ஏதாவது வழி இருக்கா ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எங்கே மனோஜ் பணம் இருக்குது, இன்னும் அவர் கிட்டத்தட்ட 29 லட்ச ரூபா கேட்குறாரு, நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட 29 லட்ச ரூபா தான் இருக்குது, மீதிக்கு நம்ம என்ன செய்ய அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ், என்னடா நீ பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன், இன்னும் பண்ணாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்கிட்ட வந்து ரோகிணி அப்பா 2 வாட்டி அனுப்பியிருக்காரு, 15 30 லட்ச ரூபா இருக்குது, இன்னொரு 29 லட்ச ரூபா தேவைப்படுமா, என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிறா, அப்போ இதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதாடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் வந்து 1 கோடி ரூபா மதிப்பு இதுக்கு, அதுக்கு நீங்கள் பாதியாக தர வேண்டாமான்னு கேட்காரு, அதை என்ன செய்யணும்னு தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் அப்பாட்ட வேணா நீ பேசுடா, வீட்டு பத்திரம் 4 லட்ச ரூபாய் தான் இருக்குது, அதை வேணா மீதி வச்சு தர சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்பாட்ட நான் பேசிட்டாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் சரி பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. யார் இல்லாத நேரம் பேசு, இந்த முத்து மீனாவும் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அப்பாவும் மட்டும் இருக்கும்போது நீ பேசு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீயும் நானும் பேசிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. சரி அது நல்லது தான், இன்றைக்கி நான் வந்து கோயிலுக்கு கூட்டி வரேன், நீ அதே கோயிலுக்கு வந்துடு, நீனும் ரோகிணியும் கோயிலுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கோயிலுக்கு ரோகிணியும் மனோஜும் போய் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட போகிறாங்க. நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி கல்யாண நாள் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்மளுக்கு கல்யாண நாள் இல்லாட்டும் பரவாயில்ல, நீ நல்ல நாள், புருஷன் கொண்டாட்டி கோயில் போகணும் நல்லதான், அதான் அந்த முத்து மீனாவும் கழுவிட்டு போவாங்க உங்களுக்கு, நம்மளும் போகணுங்க அப்படிங்கிறாங்க. எந்த கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மலையடி வாரத்தில் உள்ள கோயில் அப்படிங்கிறாங்க. எங்கள் மனோஜ் வந்து பிச்சை எடுக்க போனாங்க அந்த கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி கூட அங்கே தான் போயிருக்காங்க அப்படிங்க. என்ன மனோஜ் மறுபடியும் அந்த தொழில் விடலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே சாமி கும்பிட்டு போயிருக்காங்க, நம்மளும் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. சரி என்னமோ பேச வரா, சரி என்ன தான் கேட்போமே, என்ன தான் நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க. மனோஜுக்கு நைஸாக ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் சீக்கிரம் வாடா, அப்பா உட்காந்துருக்காரு, அப்பா நல்ல மூடில் இருக்கார், வாடா கேட்போம்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணியும் வராங்க. என்ன விஷயம், வீட்டில் பேசாமல் இங்கே வந்து பேசல என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கோயில் வச்சு பேசணும், அதான் நல்ல விஷயம்பா அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. எப்போ நாங்கள் ஃபர்னிச்சர் கம்பெனி தொடங்க போகிறோம்லப்பா. என்ன ஃபர்னிச்சர் கம்பெனியா? இல்லைப்பா அந்த ஃபர்னிச்சர் பொருள்லாம் வாங்கி என்னடா உழம்புற, இந்த ஃபர்னிச்சர் கடையை வாங்கன்னு இருக்கோம்லப்பா பிஸ்னஸுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா இன்னொரு 22 லட்ச ரூபாட்ட கம்மியாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஒரு 21 லட்ச ரூபாட்டாவது வேணும்பா, 1 லட்ச ரூபா குறையினாலும் 21 லட்ச ரூபா வேணும்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இப்போ எங்கடா வழி இருக்குது, நீ இருந்த பணத்தையும் தான் எங்கேயோ கொண்டு தொலைச்சிட்டே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் நினச்சா முடியும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன நான் நினச்சா முடியுமா? ஆமாப்பா வீட்டு பத்திரத்தை வச்சு இவனுக்கெலாம் பண்ணி கொடுத்தீங்களாப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு 4 லட்ச ரூபாய்க்கும் அம்மா பேரில் இருக்க பத்திரத்தை வச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா பேரில் இருக்க பத்திரத்தை வந்துட்டு நீங்கள் வச்சு கொடுத்து 4 லட்ச ரூபாய்க்கு வச்சேங்க, இப்போ வந்து உங்கள் பேரில் இடம் இருக்கலாப்பா, வீடு நம்ம இருக்க வீடு வந்து உங்கள் பேரில் தானேப்பா கம்ப்ளீட்டாக இருக்குது, அந்த 3 சென்டில் உள்ள இடமும் தானே அம்மா பேரில் இருக்குது, அதை தானே 4 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்காங்க, நம்ம வீடு தான் மதிப்பு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே பெருமாப்பா, இதை வச்சா எப்படினாலும் 21 லட்ச ரூபா தருவாங்கப்பா, வச்சு கொடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இது வந்து பொதுவாக இருக்க வீடு, இப்போ ஒருத்தன் நான் மட்டும் இருக்கேன், அந்த வீடை நீ கேட்கனா ரைட்டு, என் பையன் தொழில் பண்ணால் கேட்காமனு கொடுத்துடலாம், நம்ம கூட்டு குடும்பமாக ஒரு வீட்டில் இருக்கோம், அந்த வீட்டில் வந்து நீ லோன் வாங்கணும் அப்படின்னா எல்லார்ட்டையும் கலந்துக்கிட்டு தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி குறுகிய புத்தி அவங்களுக்கு இல்லை, நீனும் உங்கள் அம்மையும் என்னை கூப்பிட்டு குசுன்னு பேசுகிற அளவுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் இந்த ஒரு உதவியை செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் மோனுக்கு என்ன உதவி செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டாம், அதுபோக என் பையனுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி தான் நான் ஒட்டு மொத்தமாக உழைச்ச பணத்தை கையில் கொடுத்தேன், அதை கொண்டு தொலைச்சிட்டு வந்தோம்னா உண்மையிலே தொலைச்சானா தொலைக்கலையா, அந்த பணத்தை வாங்கினா எனக்கு தெரியாது அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸு அங்கே சாமி கும்பிட வர்றாரு. இதை பார்த்தா மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர அச்சம். ஆகா நம்ம அங்கிள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பணத்தை வாங்கினீங்களே பத்திரமா இருக்கான்னு எதுவும் கேட்டாலும் மாட்டிக்கிடுவோமே, இல்லை நான் ஸ்டேஷன் நடந்த விஷயத்தை கேட்டாலும் மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் மலையில் உள்ள சாமியை கும்பிட்டு வரம்பா அப்படிங்கிறாங்க. இப்போ தானடா கும்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கும்பிட்டு வரா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா இதுக்கு தான் நீ கூட்டி வந்தியா, அவங்க வந்துட்டு பணம் கேட்பாங்க, வீட்டில் வச்சு கேட்டால் யாரும் நினைப்பாங்கன்னு சொல்லி கூட்டி வந்தியோ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அங்கே அத்தை இருக்காங்க, அத்தைக்கு தெரிஞ்சுன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கே தெரியுது கூட்டு குடும்பமாக இருக்க வீட்டை எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, முத்து கொடுக்க மாட்டான், மீனா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது, இப்படி இருக்கும்போது ஏன் கேட்கியே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எப்படியாவது நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அவங்க தொடங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த தொழில் தான் பண்ணணுமா, வேறு தொழில் பண்ண முடியாதா,
₹30,00,000 பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லையா வேறு தொழிலில் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அந்த தொழில் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. தொழில் பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக பண்ண முடியுமா? எந்த தொழிலை பற்றி அவனுக்கு தெரியும், என்னோடய உழைப்பை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் தொழில் பண்ண முடியும். தொழில் பண்ணணும், தொழில் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். சும்மா நான் எனக்கு ஒரு தொழிலை பற்றி தெரியும், தொழிலில் போய் பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு செய்யணும்னா அது சரியாக படலை, அது உங்கள் வேறு விருப்பம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நடைய கட்டுறாங்க. என்னங்க கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்டீங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த வீட்டை வச்சு மனோஜ் கொடுக்க முடியாது, சரியா? நீங்கள் கேட்க வேண்டியதை நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறாரு. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. கோவத்துலேயே நடந்து போயிட்டுருக்காங்க. மனோஜ் நானும் அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்பா வந்து தரேன்னு சொல்லிட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அவர் தரமாட்டாருடா, நீ வேறு ஏற்பாடு எதுவும் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. வேறு ஏற்பாடு பண்ணி எப்படிம்மா தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், அந்த தொழில் தவிர வேறு ஒரு தொழிலும் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. நான் பிச்சை தாம்மா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதையாவது செய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. உடனே உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பிச்சை எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அம்மா பிச்சை எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி அப்படி தான் சொன்னாங்க, அப்பா வந்து பணம் தர மாட்டேன்ட்டாங்க, நீ என்ன பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணும், பிச்சையாக இருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் பிச்சை எடுன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ பண்ணதுனால தான் உன்னை எல்லோரும் ரெடி பண்ணுறாங்க, மட்டம் தட்டுறாங்க. அது போக நீ வந்து எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியல, நீ படிச்சிருக்க படிப்புக்கேற்ற அப்படி நடந்துக்கிற பாரு, உங்கள் அப்பா பணத்தை நீ வாங்கியிருக்க, ஒரு போலீஸுக்காரர் வராரு, அவருக்கு ஒளிஞ்சிக்கிட்டு ஓடிட்டு கிடக்கும், அந்தளவுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து நீ கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவோம். அந்த முத்து மீனாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி முன்னேறிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம 2 பேரும் கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். இருக்க சொந்த பார்லரையும் நான் விட்டுட்டேன். என்ன சொந்த பார்லர் விட்டுட்டியா? இல்லை நான் பார்லர் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு லேடியே இல்லை பார்லர் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஒரு ஜென்ஸாக இருக்க, ஒரு ஆளுமை தன்மையோடு பண்ணணும்ல மனோஜ் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ஆமா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளித்து பேசிகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஸ்ருதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மனோஜுக்கு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கீங்களா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கொஞ்சம் வெளில இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு கொரியர் ஒன்று வருது, வாங்கி வச்சுருக்கலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குமா அடிச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பீங்க, அதான் நீங்கள் இருந்தீங்கன்னா வாங்கி வச்சுருவீங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்ன மனோஜ் யார் ஃபோன் பண்ணா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. சரி என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு பார்சல் ஒன்று வரும், சீக்கிரம் வாங்கி வச்சுருவீங்களா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவேன், வாங்கி வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோனை வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ருதி ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வீட்டிலே தானே இருப்பீங்க, அதனால் எனக்கு வர கொரியரை வாங்கி வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. என்ன வீட்டிலே இருப்பீங்க, கொரியரை வாங்கி வைக்கணுமா? பார்த்தீங்களா மனோஜ், ஸ்ருதி கூட உங்களை மதிக்கிறது இல்லை. அப்படி தான் இருக்குது, நீங்கள் வீட்டிலே இருந்தால் இப்படி தான் இருக்கும். பிறகு பாருங்கள், நாளைக்கு மீனா வந்து வீட்டில் சாமான் இல்லை, மளிகை சாமான் இல்லை, போய் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க, தயிர் இல்லை, வெங்காயம் இல்லைன்னு உங்களை வாங்கிட்டு வர கடைக்கு அனுப்புவாங்க. சின்ன பையன் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறீங்க. அந்த வீட்டிலே மூத்த பையன் நீங்கள் தான் தொழில் பண்ணி ஜெயிக்கணும். நான் கல்யாணம் முடிஞ்ச பிறவே நீங்கள் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கீங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னூட்டியே நீங்கள் செட்டில் ஆகிருக்கணும் உங்கள் வயசுக்கு, சரியா? நல்லா படிச்சிருக்கீங்க, வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா ரயில்வேல வேலை பார்த்துருக்காரு, எல்லா வழி வாய்ப்புமே இருந்திருக்கு. பாருங்கள் உங்கள் தம்பி ஒன்றுமே படிக்கலை, ஒரு காருக்கு 2 கார் வாங்கி ஓட்டிட்டாரு, சரியா? இன்னொரு காரை விற்றாலும் வாங்க முடியுது, அந்த திறமை அவங்களுக்கு இருக்குது, அவங்க புருஷன் பொண்டாட்டியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணான், எனக்கு நீ என்ன ரோகிணி ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு பக்கபலமாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ பார்லர் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வீட்டை வச்சு பத்திரம் வச்சு தந்தாங்க, ஆனால் நீ வந்து நான் தொழில் பண்ணதுக்கு உன் பார்லர் வச்சு லோன் வாங்கியோ இல்லைனா உனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே யார்ட்டையும் வாங்கி தரல, உங்கள் அப்பாட்ட வாங்கி தருவான்னு கேட்டால் எங்கள் அப்பா வந்து அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் ஜெயிலில் இருக்காருன்ட்டு என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்றைக்குமே சுய காலில் நிற்கணும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ சுய காலில் நிற்க எங்கள் அம்மா உதவுனாங்க, எனக்கு நீ யாராவது உதவினா தான் நம்ம ரோகிணி முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஏதாவது வகையில் ரெடி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சமாளித்து ரோகிணி வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. உடனே கொரியர் வருது, வாங்கி கொண்டு வைக்காரு. வச்சுட்டு ஸ்ருதி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் கொரியர் வந்து வாங்கி வச்சிட்டேம்மா, வந்த பொருளை வாங்கி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் கொரியர் வந்தால் உங்களுக்கு தான் அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்கிறார், நம்ம வீட்டில் இருக்கிறனால இந்த பொண்ணு வந்து வீட்டிலே தான் இருப்போம், வெட்டியாக தான் இருப்போம், பொருளை வாங்கி வைப்பான் இவன் அப்படின்னு நினைக்கா போல அந்த ஸ்ருதி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்க, மனோஜ் வந்து ரவிக்கு ஃபோன் அடிக்காங்க. டே என்னடா நினச்சிட்டு இருக்கோம் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லு எடுத்து இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை கொரியர் வரும், நீ வாங்கி வைக்க சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீ வீட்டில் தானடா கிடப்பா, தான் வாங்கி வைக்க சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. டே என்ன பார்க்க உனக்கு பொண்டாட்டிக்கு உனக்கு என்ன எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் தெரியுது, நீ ஏதாவது ஒரு வேலைக்கோ ஏதோ போயிருக்கணும், பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அந்த கடையை பார்த்தப்பறம் அப்படியே தான் கிடக்க அப்படிங்கிறாங்க. டேய் அது கூட கொஞ்சம் படம் தேவைப்படுது, உன் மாமனார்ட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. டேய் எனக்காகவே எங்கள் மாமாட்ட வாங்க மாட்டேன், உனக்காக நான் வாங்க போகிறேன்னா? நான் சொன்னேன் எங்கள் மாமனார் உடனே ரெஸ்டாரண்ட் வச்சு தந்துடுவார், நான் வந்து ஆனால் என் சுய உழைப்பில் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் உன்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரவி,
மாமனார் தரான்னு வாங்கிக்கணும். எங்கள் மாமனார் உள்ளே இருக்கார். இப்போ அவர் எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் நான் வாங்கிக்குவேன். வெறும் 10 ரூபா இருந்தால் கூட வாங்கிக்குவேன். நீ ஏன்டா வாங்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. இல்லை அடுத்தவங்க உழைப்பு எனக்கு தேவையில்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் பாரு, அந்த ஹோட்டலில் நீ வந்து ஒரு 12,000 வேலை பார்த்துட்டு இருக்க போகிற. சுருதி உன்னோட இப்போ நிறைய சம்பாதிக்க போகிறான். சம்பாரிச்சோன்னே நீலாம் எனக்கு ஒரு புருஷனான்ட்டு போக போகிறா அப்படிங்கிறாங்க. டேய், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கட்டினோம்டா. ஒரு காலம் அது நடக்காது சரியா? நான் உழைக்கவே செய்யாட்டிலும் உன்ன மாதிரி படுத்து கிடந்தாலும் என் முன்னாடி நான் படுக்க வச்சு சோறு போடுவா. எங்களுக்குள்ளே 1000 சண்டை இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம் சரியா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ஒரு எழுதாரு. என்ன மனோஜ் இப்படி ஃபோனில் அவங்க தம்பி பேசுகிறாரு, அதையும் லவுடு போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபோனை கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரவி ரொம்பவே நினைக்காரு, நம்ம இப்படியே வெறும் 12,000 சம்பளம் தான் வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்குமா, சுருதிக்கு நம்மளுக்கும் மனோஜ் ரொம்ப சண்டை வந்துருமா அப்படின்னு நினைக்காரு. உடனே ஆச்சு அதெல்லாம் நடக்காது சுருதி, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிறாரு. உடனே சுருதிக்கு ஃபோன் அடிக்காங்க. சுருதி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ரெக்கார்டிங் முடித்தேன், சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாடு அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா எனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணுச்சா தான் மீனாட்ட வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படி சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நானும் அங்கே வரேன் அப்படின்ட்டு அவரும் ஹோட்டலில் சாப்பாடு எடுத்து வராங்க. இன்னும் ரவி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நீ வரமாட்டே அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே மதியம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ஒரு ரெஸ்ட்டு, அதனால் அந்த ஒரு ரெஸ்ட்டில் உன்ட்ட பேசிகிட்டே சாப்பிட்லான்னு தான் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சுதி என்ன தப்பா, நான் ஒன்று கேட்பேன் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னோட நான் கம்மியாக சம்பளம் எடுக்கிறேன், அதனால் நீ குறைச்சி மதிப்பிடுவே அப்படிங்கிறாங்க. நீ என் புருஷன்டா, நீ சம்பாதிக்கிறது நான் சம்பாதிக்கிறது ஒன்று தான் சரியா? நம்ம 2 பேர் சம்பாத்தியம் பண்ணுறது நம்ம செலவு பண்ணுறது தான். நீ கூட பண்ணானே நான் பண்ணானே, அதை பற்றி என்ன இருக்குது? எதையாவது ஒரு வேலை பார்க்கணும். உனக்கு படித்த படிப்புக்கு நீ ஒரு வேலை பார்க்குற, எனக்கு பிடிச்ச வேலையை ஒரு வேலையை பார்க்குறேன் சரியா? 2 பேரும் பிடிச்ச மாதிரி செய்கிறோம், அவ்வளோதான் சரிதானே அப்படிங்கிறாங்க. உடனே ரவி நினைக்காரு, நம்ம மனோஜ் நினைக்கிற மாதிரி இதே இல்லவே இல்லை, சுருதி சொல்ல தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் ரவி நினைக்காரு, நம்மளை உண்மையில ரொம்ப லவ் பண்ணுறா, நம்ம லவ் பண்ணுற மாதிரியே அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க. என்ன ரவி அதிசயமாக நான் போகும்போது சிரிச்சிட்டே போனேன் என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நடந்து வந்த காலத்தை நினச்சி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, என் மேலே காதல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. காதல் இல்லாமல் அவனை தேடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஆடியோ இன்ஜினியர் சொல்கிறாங்க, அம்மா ரெக்கார்டிங் முடிக்க வேண்டியிருக்கு, ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதாங்க வாங்க அப்படிங்கிறாரு. உடனே அங்கே போய் ரெக்கார்டிங் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சுன்னா அவர் சொல்கிறாரு, ரோகிணி இந்த ஸ்டூடியோவை நான் கொடுக்கலான்னு இருக்கேன், அந்த ஸ்டூடியோ நீ எடுத்துக்கிறியாம்மா, நீ வாங்கினா நல்லா பண்ணிடுவேன் வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு அதுக்குள்ளே பணம் இல்லையே சார் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைம்மா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லு, நான் அதுக்கு எதாவது தந்துடுறேன். உனக்கு தான் நீ மாதம் என்கிட்டயே 1 லட்ச ரூபா வாங்குறிய, கிட்டத்தட்ட 3 வருஷம் வேலை பார்த்துருப்பேன், ஒரு அமௌண்ட் வச்சுருப்பல அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப நான் செலவு பண்ணுவேன், என் அக்கௌண்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சமோ 17 லட்சமோ கிடக்கும் சார் அப்படிங்கிறாங்க. சரி மீதிக்கு வேணால் லோன் போட்டு ரெடி பண்ணி தரேன், இந்த ஸ்டூடியோ வேணால் எடுத்துக்கோ, நல்லா பண்ணு, எனக்கு உடம்புக்கு முடியலம்மா, என் பையன் வெளிநாட்டில் இருக்கான், அங்கே போய் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம வளமான இந்தியா விட்டுட்டு எங்கே கூப்பிட்றீங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்தியா விட்டு போக எனக்கு மனசு இல்லை, நம்ம பிறந்த பூமி, இந்த பூமியில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஆனால் என் பையன் கூப்பிட்றான், எப்போ உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அங்கே கடந்து ஏன் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, வாங்குறான் அப்படிங்கிறாங்க. என்ன சார் கஷ்டப்படுறீங்க, ஏசி ரூமில் இருக்கிறீங்க, உங்கள் வீடும் ஏசி தான், நல்ல சம்பாத்தியம் பண்ணுறீங்க, ஏன் சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வயசு போகுது, அதுபோக என் பசங்க நான் அவங்களோட இருக்குன்னு நினைக்காங்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, பசங்க இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைம்மா என்ன, அதனால தான் பசங்களோட போகிறேன், பசங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க, நான் அவங்களோட போகலான்னு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், சரி சார் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா முறையாக வீட்டுக்கார்ட்ட கேட்டு தான் செய்யணுன்ற அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் முதல்ல அப்படி கிடையாது, நான் கல்யாணம் முடிச்சுட்டு போன பிறகு தான் எனக்கு தெரியுது தாம்பத்திய வாழ்க்கைன்னா என்னன்ட்டு, எதனாலும் புருஷன்ட்ட கேட்டு செஞ்சால் அதில் ஒரு சந்தோஷமே தனி தான். எங்கள் வீட்டில் மீனான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சிஸ்டர் இருக்காங்க, அவங்க சாதாரண எந்த விஷயம் செஞ்சாலும் அவங்க வீட்டுக்காரர் ஒரு கோவக்காரராக இருந்தாலும் கேட்டு தான் செய்வாங்க, அவங்களே அப்படி இருக்காங்க. என் வீட்டுக்காரர் ஒரு சாந்தமான குணம் உள்ளவர், அவர்கிட்ட கேட்டுனா செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி கொஞ்சம் நேரத்தில் ரவி ரெஸ்டாரண்ட் வந்துடுறாங்க. ரவி அங்கங்கே சமையல் பண்ணிட்டு வெளில பார்க்குறாரு. ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுருதி. ஏன்னா சுருதி நீ இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. 2ஆம் சாப்பாடு சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை வேலை முடிஞ்சிச்சு நேரத்தோட அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போக்கிட்டு நம்ம வேலை முடிஞ்சோன்னா போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ட்ட வேணால் பெர்மிஷன் கிட்ட வரட்டா, உனட்ட வேணா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வேலையை பாரு, நீ வேலை செய்கிற அழகை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. வெக்கமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. உடனே ஓனர் வராரு. என்ன சுருதி நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சீக்கிரம் குழந்தைய ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க, இங்கே 2 பேரும் பேச்சுக்காலையே தான் இருக்குது, வேறு சம்மந்தமாக வேறு எதுவும் செய்தி நடக்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கே சார் இவன் அதுக்கு உடன்பட மாட்டேறானே அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா ரெடி வெக்கமாக இருக்குடி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில்
சரி வா வேலை முடிஞ்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது ரவிட்ட சொல்கிறாங்க, ரவி உன்ட்ட கொஞ்சம் பேசணும் ஃப்ரீயாக அப்படிங்கிறாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரீயாக தானே ஏன் பேச வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஃப்ரீயாக பேசணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பார்க்கில் போய் நிற்காங்க. ஸ்ருதி பார்க் அடைக்க போகிறாங்க, இப்போ என்ன மிக்க பேசணும் அப்படிங்கிற. இல்லை ஒரு 1/2 hour கழிச்சு தான் அடைப்பாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் நடந்துகிட்டே பேசுகிறாங்க. ரவி ஒன்று சொல்லணும், அது சரியாக தப்பான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுவுமே நீ யார்ட்டையுமே கேட்க மாட்டேன், ஓ முடிவு மட்டும் தானே எடுப்பேன், ஏன் இப்போ புதுசாக கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை கல்யாணம் முடிச்சு தொலைச்சிட்டேன், அதனால் வந்து என் புருஷன் ஆகிட்ட, என் கணவன் ஆகிட்டேன், உன் சொல்ல கேட்காம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு தான் அப்படிங்கிறாங்க. சொல்லு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஸ்டூடியோ இன்ஜினியர் வந்து ஸ்டூடியோ வைக்க போகிறாராம் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு வேலைக்கு என்ன எதுவும் பிரச்சனை இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. வேலைக்கு வரும் பிரச்சனை இல்லை, ஸ்டூடியோவை என்கிட்ட தந்துடுறாங்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட தர போகிறாரா, நீ வச்சு என்ன செய்வார் அப்படிங்கிறாங்க. ரவி நம்ம எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது வந்து மிஷினில் நிறைய வேலை இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிறைய வேலை தான், என்கிட்ட கம்மியாக தான் பணம் இருக்குன்னு அவர் சொன்னார். நான் அந்த மாதிரி என் பையன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க என்ன கூடவே இருக்குன்னு நினைக்கிறாங்க, எனக்கு உடம்புக்கு முடியலாமல் தான் கிளம்பலான்னு இருக்கேன், அதை பேசாமல் உன்கிட்ட தந்துடலான்னு பார்க்குறேன், அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறத பாட்டிலும் என்கிட்ட வேலை பார்த்த பொண்ணு உங்கள்கிட்டே தந்துடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை சாருங்கும் போது நான் பேங்க் லோன் போட்டு தரமா, இருக்கிறத கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அதுவும் நல்ல யோசனை தான், உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா செய் ரோகிணி, பிடிச்சிருந்தா செய் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் விருப்பத்தை தான் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வேணான்னு விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி உண்மையிலே என்கிட்ட தான் கேட்கியா அப்படிங்கிறாங்க. என் புருஷன்ட்ட கேட்கேன், என் புருஷன் விருப்பம் இல்லைன்னா செய்ய மாட்டேன். மீனாவை பார்த்தீங்களா, எந்த விஷயம் செய்தா இருந்தாலும் முத்த கேட்டு தான் செய்கிறாங்க, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும், என் புருஷன் சொல்ல கேட்டு செய்யலாமே, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. முறையாக நீ வந்து என் சொல்ல கேட்டு செய்வேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அம்மா சொல்லி நான் கேட்டதில்லை, ஐடியாவும் கேட்டதில்லை, என்ன செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு. எனக்கு என்றைக்கு நான் மேஜர் ஆனாலும் என்னோடய விருப்பப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ நான் மேஜராக இருந்தாலும் நான் உன் மனைவியாக இருக்கேன், அதனால் உன்கிட்ட கேட்குறேன், நான் அதை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறாங்க. உனக்கு அதை எடுத்து செஞ்சால் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீ செய் அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், நான் எல்லா குரலுமே டப்பிங் கொடுப்பேன், அது போக எனக்கு தெரிஞ்ச 2-3 பொண்ணுங்க இருக்காங்க, வேலைக்கு கூப்பிட்டுப்பேன், ஜென்ஸும் இருக்கிறாங்க, அது போக மீனாவும் நல்ல குரல் கொடுப்பாங்க, அவங்களையும் நம்ம கூட இல்லை தேவைப்பட்டால் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அன்னி குரல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. சூப்பராக கொடுத்துருக்குறாங்க, 2-3 ரெக்கார்டிங் கூட என்னோடய வேலையை கூட அவங்க முடிச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேமெண்ட் கொடுத்தா கூட வேக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதனால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது நல்ல யோசனை தான், வீட்டில் சொல்லிவிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஹாலில் பேக் கொண்டு வைக்காங்க. ரோகிணி ஸ்ருதி பேக் கொண்டு ரூமில் வைப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாரையும் கூப்பிடணும்ல அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, பையன் சொல்லி கூட இரு. இல்லை உடனே சொல்லணும், பாட்டி வாங்க, மாமா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அத்தைங்க வாங்கன்னு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. எல்லோரும் ஹாலுக்கு போகிறாங்க. உடனே ரவிட்டு கேட்குறாரு, முத்து என்னடா பழக்குறல் என்ன கூப்பிடுது என்னடா அப்படிங்கிறாங்க. சொல்லுவாடா இருறா அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி சொல்ல போகிறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்னம்மா எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் என்னம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அங்கிள், அவர் சந்தோஷமான செய்தி சொல்லணும், அது உங்களுக்கு உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் ஒரு ஸ்டூடியோ வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா ரொம்ப சந்தோஷமா, நீ ஸ்டூடியோ வை, ரவிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி பொறுங்க, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டூடியோ தான் வைக்க போகிறேன், ஏன்னா என் கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, பேங்க் லோனை கொஞ்சம் போட்டுக்கிட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி பேங்க் லோன்லாம் போடாத, உங்கள் அம்மாட்ட கேட்டால் உங்கள் அப்பாட்ட கேட்டால் தரப்போகிறாங்க, எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் தருவாங்க, நீ எதுக்கு லோன் போடணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, எங்கள் சுயமாக நாங்கள் உழைச்சி வாழணும்னு நினைக்கிறோம், யாரோடைய உழைப்போ எதுவுமே வேண்டாம், எங்கள் அப்பா வச்சுருக்க பணம் அவங்க பரம்பரை பணம், வேலை பார்த்தது அவரோட உழைப்பு, இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம், என்னோடய உழைப்பையும் என் புருஷன் உழைப்பு இருந்தால் போதும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் பிழைக்க தெரியாமல் இருக்கீங்களாம்மா, இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா சம்மந்திக்கு, உடனே பணத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படி அப்படிங்கிறாங்க. அத்தை தயவு செய்து அதை சொல்லிடாதீங்க, எங்கள் சுயமரியாதை எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சூப்பர் முடியுமா, நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், அவங்க அப்பா வந்து பணத்துக்காக தான் என் பையன் வந்து ஒன்று கட்டியிருக்காரு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசியிருக்காரு, என் முன்னாடியே பேசியிருக்காரு, ஆனால் இன்றைக்கி அதை பொய்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிறது தான் சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, ஏங்க இதுக்கு உங்கள் சவாலுக்காக ஐயா கடை வாங்கி செய்யிட்டு கஷ்டப்படணுமாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு காலமும் கஷ்டப்பட போகிறதில்ல, அந்த பொண்ணுகிட்ட உண்மையான உழைப்பு இருக்குது, ரவிட்ட உழைப்பு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க முன்னேறி வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, கரெக்டுடா, அப்பா மானத்தை காப்பாற்றுன்னு நினைக்க அவன் பொண்டாட்டி, அதுக்கு நீ உறுதுணையாரு, ஆனால் நான் கொஞ்சம் உதவியை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாரு, டேய் ரவி, பிழைக்க தெரியாமல் பண்ணாத, உன் பொண்டாட்டி ஸ்டூடியோவுக்கு நல்ல விஷயம், ஆனால் வந்து அதுக்கு வந்து யார்ட்டையும் கடை வாங்கி செஞ்சால் நல்லா இருக்காது, கடை வாங்கினா ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே டேய், நீ கடை வாங்கி ஒரு தொழில் பண்ணால்
அது கரெக்டு. ஆமாம், ரவி பொண்டாட்டி வந்து கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணால் தப்பாடா அப்படிங்கிறாங்க. டேய், அவங்ககிட்ட பணம் இருக்குடா, என் பொண்டாட்டி பணம் வந்து லாக்கில் இருக்குது, இல்லைன்னா நான் எது கடன் வாங்க போகிறேன், அவள் பணத்திலே பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் நீ உழைச்சி உருவாக்க மாட்டேன், அடுத்தவங்க பணத்தை வச்சு தான் ஏதாவது நீ வந்து சுகம் காணுவேனே அப்படின்ட்டு இருக்காங்க. டேய், பணம் யார் பணமாக இருந்தாங்கடா, நம்மக்கிட்ட வந்தால் நம்ம பணம்டா அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காருக்கு முழு விருப்பம் இருக்குது அங்கிள், அதனால் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சந்தோஷமாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மட்டும் மோரை தூக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் தொழில் பண்ணதில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் உங்கள் அப்பாட்ட பணம் வாங்காமல் உங்கள் அம்மாட்ட பணம் வாங்காமல் கடன் வாங்கி பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா, அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி விடுங்க ஆண்டி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரூம் பார்த்து போயிடுது. டேய் அண்ணாமலை, இவ தாண்டா விஜயாவுக்கு ஏற்ற மருமகா, சரியா? விஜயா எல்லாரையும் அடக்கி அவங்க கீழே இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த சுருதி பண்ணிட்ட ஒரு பாச்சாவும் படிக்காது. பார்த்தல, ரவிக்கு ஏற்ற பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. முத்து ஒன்றை மாதிரி தான் டப்பார் டப்பார்னு பேசுதா, அதுபோக மனசில் எதையும் வைக்க மாட்டேக்கா. கிராமத்துக்கு வந்தா அவ்வளோ இதுலேயும் படார்னு பேசினா, எல்லா விளையாட்டுலையும் கலந்துக்கிட்டா, கடைசியில் அந்த ஃபோட்டோ பிடிக்கும்போது கையை எல்லோரும் இதே மாதிரி வச்சா பாரு, அந்த மாதிரி எண்ணமும் சிந்தனையும் அந்த பிள்ளைக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் பாட்டி உண்மையிலே சூப்பர் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துன்னு சொல்கிறாரு. மீனாவும் சொல்கிறாங்க, உண்மையிலே அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலுமே நல்ல பண்பாக பழகிற பொண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்போ ரோகிணிக்கு பண்பு இல்லை அப்படின்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் அதை சொல்லலை, சுருதி வந்து நல்ல பொண்ணுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இவா கெட்ட பொண்ணா அப்படிங்கிறாங்க. அத்தை, உங்கள்கிட்ட வந்து ஏட்டி கூட்டி பேசுறதுக்கு வரல அத்தை அப்படின்ட்டு இருக்காங்க. விஜயா, உனக்கு வந்து சந்தோஷமாக பேசவே தெரியாதோ? உங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் ஒழுங்காக வளர்க்கலை அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் எங்கள் அப்பா அம்மா எதுக்கு இழுக்கீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு தாய் தகப்பன் எப்படி வளர்க்காங்களோ அதுக்கேற்ற தான் பிள்ளை இருக்கும், நீ வந்து கோணமானையாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜய் அமைதியாக இருக்காங்க. இந்த அத்தை எதுக்கு எடுத்தாலும் என்னையை தான் மட்டை தண்டி பேசுவாங்க, இந்த அத்தை என்னைக்கு தான் அவங்க ஊருக்கு போவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஆண்டி, இந்த சுருதி வந்து எதாவது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, அவங்க கேட்டு முடிவு எடுக்கலை அப்படிங்கிறாங்க. ஏமா விடுமா, ஒன்னி மாதிரியோ மனோஜ் மாதிரியோ கிடையாது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா எல்லார்ட்டையும் கேட்டு செய்வீங்க, உன் பண்புலாம் அந்த பிள்ளைகிட்ட வராது, என்ன தான் பணக்காரியாக இருந்தாலும் உன் குணம் தனிதாம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, இந்த ஆண்டி நம்மளை மட்டும்தான் பெருசாக நினைக்காங்க, நம்ம பெருசாக நம்ம தொழில் பண்ண பிறகு இந்த ஆண்டிக்கு வந்து கூட 5000 10,000 கொடுத்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும், அப்படின்னா தான் இந்த ஆண்டி நம்மளுக்கு ஓடி வேலை செய்வாங்க அப்படின்னு நினைக்காங்க. ரோகிணி, உனக்கு வேணால் ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, ஜூஸ் போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவை பார்க்குறாங்க அவங்க அத்தை, நாச்சியார் பார்க்குறாங்க, என்ன ஜூஸ் போடணுமா, உன் மருமகளுக்கு வேணால் அவளை போட சொல்லு, நீ போடு அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஜூஸ் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே நான் வேணால் போட்டு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ சும்மா இரு, இப்படியே பழைக்கிறாத, சரியா? நாளைக்கு உனக்கும் பிள்ளை குட்டின்னு ஒரு அதை பார்க்கணும், உன் தொழிலை பார்க்கணும், உன் புருஷனை பார்க்கணும், உன் மாமனாரை பார்க்கணும், உன் மாமியை பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோ சூழ்நிலை இருக்கும்போது கொழுந்தம் பொண்டாட்டி கொழுந்தியா மச்சான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, அவரே வேலையை அவரே செஞ்சால் தான் முடியும், நீ இடம் கொடுக்காத அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிறிஸ் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து 3 வரைக்கும் தான், 1லேருந்து 3 வரைக்கும் தான் இருக்குது. கிறிஸ் வந்து 4வது போகிறாரு. அப்போ வந்துட்டு வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த ஸ்கூல்லேருந்து எல்லாருமே போகிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்றாங்க. அப்போ வந்து கிறிஸ் சொல்கிறான், நான் எல்லோரும் மாதிரி ஷூ போட்டு தான் போவேன், எல்லோரும் மாதிரி நான் வேனில் தான் போவேன், இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அழுறாரு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து உங்கள் பக்கத்தில் இல்லை, அம்மாவா? இல்லை, உங்கள் அத்தை தான் எல்லா உதவியும் செய்கிறா, அப்படி இருக்கும்போது கல்யாணி தான் உதவி பண்ணிகிட்டு இருக்கா, அவட்ட வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் கட்டுன்னு சொல்ல முடியாது, அதனால் நீ தமிழ் மீடியமே படிடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பேன், என் கூட படித்தவங்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான் போகிறாங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, என் கையிலே காசு இல்லை, உங்கள் அத்தை கல்யாணி கொஞ்சம் அனுப்புறதை வச்சு தான் உனக்கு சாப்பாடுக்கு பாட்டி பண்ணிகிட்ருக்கேன், இதில் கரண்ட்டு பில்லு அது இதுன்னு இருக்குப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டு அக்கா வராங்க, வந்துட்டு என்னம்மா அழுதுட்டுருக்கானே என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்க்கணும் வைக்கணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க கூட படிக்க பிள்ளைகள் பூரா இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்துருக்கு, அதனால தான் கிறிஸ் எழுதுறான். இதில் ஒரு ஐடியாவும் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கம்மியான ஃபீஸ் வாங்குவாங்க, ஆனால் என்ன நிறைய போட்டி இருக்கும், ரொம்ப நேரம் காத்து கிடக்கணும் லைனில் அப்படிங்கிறாங்க சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நம்ம வேணால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கிறிஸோட பாட்டி, கிறிஸ் இன்னொரு உறவினரும் போகிறாங்க. போய் வரிசையில் நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே லைனில் இருக்கிறாங்க. ஒரு வரிசை நகலில் திடீர்னு அந்த வெயில் இதில் மயங்கி விழுந்துடுறாங்க. ரோகிணியோட அம்மா மயங்கி விழுந்து ஏக்கா அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டில் கொண்டு வந்து அவங்களுக்கு முடியலை. அப்போ டாக்டர் ஒரு மருத்துவச்சியை வர சொல்கிறாங்க. மருத்துவச்சி கையை பிடிச்சி பார்க்குறாங்க. இல்லை, எங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு, நான் ஏற்கனவே உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன், உடம்பை பேணுங்க, வெயிலில் போகாதீங்க, வைக்காதங்க, இன்னும் காலங்கள் வந்து சுருக்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் இதை கேட்காம வெயிலில் போய் அப்படி இப்படி நின்றுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பேரனை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்ட்டு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் கல்யாணி இருக்காளா, அவன் அவள் வந்து சேர்க்க வர மாட்டாளா அப்படிங்கிறாங்க.
அப்போ தான் கிறிஸுக்கு தெரியுது கல்யாணி நம்ம அத்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. உடனே கிறிஸ் முழிக்கிறத பார்த்துட்டு ஒன்றுமில்ல வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அனுப்பி விட்றாங்க. உடனே கிறிஸ் கேட்குறாங்க, கல்யாணி அத்தையா எனக்கு அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆகா, மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கானு சொல்லி உனக்கு அத்தை தாண்டா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வந்து அம்மான்னு சொன்னாங்களே வந்தவங்க அப்படிங்கிறாங்க. இவன் வேறு வளர ஆரம்பிச்சிட்டான், ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே சிட்டியில் போய் ரெகுலராக டாக்டர் செக் பண்ண டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னும் வந்து உங்களுக்கு உடம்புக்கு முடியாது, அங்கங்கே அலையாதங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் சிட்டிக்கு வந்திருக்கேன், உன்னை பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணி ஃபோனையும் எடுக்கலை. எங்கள் அம்மா சும்மா அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வேறு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கோம். இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தோம், எதையாவது சொன்னாங்கன்னா அங்கே போக வேண்டியிருக்கும், அதனால் நம்ம ஃபோனே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை விட்டுறாங்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. நம்ம வந்து சென்னைக்கு வந்திருக்கோம், அவளை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா அவள் போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ரோகிணியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் அவளுக்கு ஃபோன் அடித்து பார்த்தேன், ஃபோனே எடுக்கல, வீட்டுக்கு நான் போக முடியாது, அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க, கிராமத்துக்கு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு மூச்சு சரியாக விட முடியல. உடனே பாட்டின்னு கத்துறாங்க. பக்கத்து வீட்டு ஆட்கள்லாம் வராங்க. வந்தவுடனே என்னென்னு பார்க்குறாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது. நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்காங்க. சேர்த்த உடனே ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க, இல்லை இந்த அம்மாவுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப முடியல, அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ரெஸ்ட் எடுத்துருக்கணும், பெட் ரெஸ்ட் எடுத்துருக்கணும், இது அங்கங்கே அலைஞ்சிருச்சு, இன்னும் வந்து அப்படி தான், இன்னும் இந்த அம்மா வந்து 1 வாரம் அதிகபட்சம் வேணால் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நாள் குறிச்சிடுறாங்க. உடனே அவங்க உறவினர்லாம் பேசுகிறாங்க. அவங்க பொண்ணு கல்யாணி எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. எங்கள் அத்தை வந்து சென்னையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சென்னையில் இருக்காங்களா, உங்கள் அத்தை கிடையாதா உங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. அதாண்டா அவங்க பெற்ற தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அத்தை கிடையாதா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்க பாட்டியும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் அவங்க அம்மா, உன்னை பெற்ற தாய் சரியா அப்படின்னு விட்டுருக்காங்க. கிறிஸுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ உறவினர் சொல்கிறாங்க, உங்கள் அத்தை எங்கே இருக்கு, உங்கள் சித்தி உங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்க. தெரியல, நான் சென்னையில் தான் இருக்காங்க, ஃபோன் நம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபோனு எங்கள் நம்பர் வாங்கி ஒரு தடவை அடிக்காங்க. புது நம்பர்லாம் வந்தோடனே கல்யாணி ஃபோனே எடுக்கல. ஃபோன் எடுத்தோடனே கல்யாணி ஃபோனே எடுக்க மாட்டேறா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க அட்ரஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ கிறிஸ் சொல்கிறாங்க, எங்கள் பாட்டி எல்லாத்தையுமே ஒரு டைரியில் தான் எழுதி வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரி எடுத்து கொண்டு கொடுக்காரு. அந்த டைரியை பார்த்துட்டு இந்த டைரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க வீட்டு அட்ரஸ் எழுதியிருக்காங்க, மனோஜ் வீட்டு அட்ரஸை. அந்த அட்ரஸில் போய் நம்ம தகவல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, கல்யாணி நீங்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரூமுக்குள்ளே இருக்காங்க. கல்யாணின்னு சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பையன் வராங்க. என்ன இருக்காங்களா, இவங்க தான் கல்யாணி அப்படிங்கிறாங்க. உடனே இது கல்யாணியா, இவ பேர் ரோகிணிலா அப்படிங்கிறாங்க. உடனே முதல்ல ரோகிணி சமாளிக்கிறாங்க. எனக்கு கல்யாணின்னு யாரும் தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி என்ன கல்யாணி சொல்லிகிட்டு இருக்க, நீ தானே கல்யாணி, ஏன் ஏமாற்றிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் கல்யாணி இல்லை, நான் ரோகிணி, எனக்கு மலேசியா அப்படிங்கிறாங்க. அவன் மலேசியாவில் உள்ள பொண்ணு, நீங்கள் என்ன கல்யாணின்றீங்க, சும்மா வந்துங்க சொல்லிகிட்டு இருக்கேன், வெளில போங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா வெளில போகிறதெல்லாம் இருக்கட்டும், அந்த கல்யாணியோட அம்மாவுக்கு சீரியஸாக இருக்குது சரிங்களா, டாக்டர் நாள் குறிச்சிட்டாரு, அவங்க பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா இந்த கல்யாணியோட பிள்ளை அங்கே இருக்குது, பிள்ளையை வந்து தூக்கிக்கிட்டு அம்மாவுக்கு என்னன்னு கடைசி நேரத்தில் பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு பொழுன்னு கண்ணீர் வந்துடுது. உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணி பொழுன்னு அழுதா பார்த்துட்டு, என்ன இவா கல்யாணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் திடீர்னு அழுறா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மனோஜும் திருதுன்னு முடிக்காரு. இங்கே அண்ணாமலை ரொம்பவே ஷாக்காக இருக்கார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அத்தை என்ன மன்னிச்சிருங்க, அது உண்மையிலே எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே விட்டு வெளில போயிடுறாங்க. உடனே முத்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. ஏம்மா அந்த பொண்ணு அழுதுட்டு போகுது அப்படின்னு கேட்காங்க. இங்கே விஜயா ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. அண்ணாமலை நடந்ததை சொல்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கல்யாணின்னு கூப்பிட்டுட்டு உங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இன்னும் 1 வாரம் தான் இருப்பாங்க, அதனால் உங்கள் பையனை வந்து நீங்கள் தூக்கிக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்பா வாங்க எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போகிறாங்க. அந்த பொண்ணு நடந்தே ஓடுது. பின்னாடி இப்போ ஒரு ஆட்டோவை மறிக்குது. ஆட்டோவில் ஏறி போய்கிட்டே இருக்குது. ஆட்டோவை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நிற்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அம்மாவை பார்த்து அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து, விஜயா எல்லாருமே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அங்கே அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.